நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு அரசு தடை விதித்ததை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டம் கலவரமானது. இதில் 74 பேர் கொல்லப்பட்டனர். போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பிரதமர் சர்மா ஒலி மற்றும் அமைச்சர்கள் பதவி விலகினர். நேபாள சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கே தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. கலவரம் தொடர்பாக விசாரிக்க முன்னாள் நீதிபதி கௌரி பகதூர் கார்கே தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. 45 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் சர்மா ஒலி, முன்னாள் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக், முன்னாள் உள்துறை செயலாளர் கோகர்ணமணி துவாடி, நேபாள தேசிய புலனாய்வுத்துறையின் முன்னாள் தலைவர் ஹுத்ராஜ் தாபா மற்றும் காத்மாண்டுவின் முன்னாள் தலைமை மாவட்ட அதிகாரி சாபி ரிஜல் ஆகியோரை விரைவில் விசாரிக்க விசாரணை குழு முடிவு செய்துள்ளது. அவர்கள் 5 பேரும் காத்மாண்டுவை விட்டு வெளியே செல்லவோ வெளிநாடுகளுக்கு செல்லவோ நேபாள அரசு தடை விதிக்க வேண்டும் என்று இடைக்கால அரசிடம் விசாரணை குழு பரிந்துரை அளித்தது. பிரதமர் சுஷிலா கார்கே தலைமையிலான அமைச்சரவையானது உயர்மட்ட விசாரணை குழுவின் பரிந்துரைகளை அரசு ஏற்றது. இதில் மாஜி பிரதமர் சர்மா ஒலியை தவிர மற்ற 4 பேர் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை.